நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 கொடி நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே நன்றி செலுத்துகிறேன். நீர் இல்லாத ஒரு நொடியும் நான் வாழ்வது மிக கடினம். நீர் இல்லாத ஒரு நொடியும் நான் வாழ்வது மிக கடினம். என் உயிரே நீர் தானே, நீ பிரிந்து போனால் அழிந்து போவேன். நீரின்றி வாழ முடியுமோ? எனக்கு நீரின்றி வாழ தெரியுமோ? எப்பொழுதும் ஆண்டவர் ஒவ்வொரு நொடிகளும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீர்கள். நீங்க இல்லாம நாங்க எப்படி வாழ முடியும்? How can we live without you, God? How can we live without your word? உங்களோட வார்த்தை இல்லாம நாங்க எப்படி ஜீவிக்க முடியும் ஆண்டவரே? ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே இந்த நேரத்துல உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே கையில கொடுத்து அனுப்பி இருக்கிறீங்க. ஆண்டவரே அனுப்புறது நீங்க, நான் அனுப்பப்பட்டவன் மாத்திரம். ஆண்டவரே இந்த நேரத்துல ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்க கொடுத்த இந்த வார்த்தையை நான் பேசும்பொழுது ஆண்டவரே ஜனங்கள் என்னை பார்க்காதபடிக்கு, இந்த ஜெபின் தானே பேசுறான்னு பார்க்காதபடிக்கு, ஜெபினிக்குள்ள இருக்கிற இயேசு பேசுறாரு பார்க்கும்படிக்கு நீர் இந்த நேரத்தை ஆண்டவரே ஆளுகை செய்யும். ஆண்டவரே இந்த நேரத்தை என்னை தாழ்த்தி முற்றிலுமாக சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு காதுகளையும் என் தேவனாகிய கர்த்தர் இப்போதே தொடுவீராக. ஆண்டவரே இவர்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே பிரசங்கத்தை கேட்க முடியாதபடிக்கு கவனத்தை சிதற வைக்கிற பொல்லாத ஆவிகளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் பரலோக அக்கினி இப்பொழுது இறங்கி வந்து, என் தேவனுடைய பிரசன்னத்துல எரிகிற அக்கினி இப்பொழுது இறங்கி வந்து அந்த பொல்லாத ஆவிகளை சுட்டு எரித்து சாம்பலாக்கினதற்காக நன்றி. அந்த சாம்பல் மீதே நடந்து ஜெயம் எடுத்து உம்முடைய வார்த்தையை இருதயத்தில் பெற்றுக்கொண்டு வெற்றிகரமாக நாங்கள் வீட்டுக்கு போகும்படிக்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். Unto the mighty name of the Lord Almighty Jesus Christ's name we pray. Amen. Okay. இன்னைக்கு உங்களோட மத்தியில வந்து நான் பேசுறதுக்கு எடுத்த காரியம் வந்து the joy of the Lord is your salvation. கர்த்தருடைய ரட்சிப்பு நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. கர்த்தருடைய ரட்சிப்பு நம்மளுக்கு வந்து ரட்சிப்பின் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு தேவ பலனா இருக்கிறது. தெய்வ பலனா இருக்கிறது. அந்த மாதிரி வார்த்தையை நம்ம கேட்டிருக்கோம் நிறைய வாட்டி. ஆனா எப்படி அது தெய்வ பலனா இருக்குது, அது எப்படி நம்ம தெய்வ பலனாக நம்மளுக்குள்ள செயல்படுதுன்றது நமக்கு தெரியாது. we know அந்த வார்த்தை நம்மளுக்கு தெரியும். the joy of the Lord is your salvation. we know the word. கர்த்தரின் ரட்சிப்பு, கர்த்தரின் ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு நம்முடைய ரட்சிப்பாக இருக்கு. we know that, but what it is அப்படின்னா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து கத்துக்க போறோம். அதனால நம்ம இன்னைக்கு முதல் வசனமா நம்ம என்ன படிக்க போறோம்னாக்கா 2 தீமோத்தி 3வது அதிகாரம் 16வது வசனத்தை எனக்காக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 தீமோத்தி 3வது அதிகாரம் 16வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரிகளையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அந்த 17வது வசனத்தை படிங்க. 17வது வசனம். அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அடுத்த வசனத்தை படிங்க. அடுத்த அந்த 17 லாஸ்ட். That is the last word. Okay. பாருங்க, இந்த 2 தீமோத்தி இந்த அதிகாரத்தை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா 1 தீமோத்தி 2 தீமோத்தி இது வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சொந்த மகனா
ஏத்துக்கிட்ட தீமோத்திக்கு, ஆவிக்குரிய மகனாக ஏத்துக்கிட்ட தீமோத்திக்கு எழுதுகிற புத்திமதிகள். புரியுதுங்களா? ஸோ இந்த 2 தீமோத்தி 1 தீமோத்தி இஸ் வெரி ஃபார் த யங் பீப்புள். இல்லை சபையில் வந்து ஊழியம் செய்கிறவங்க, எஸ்பெஷலி வந்து மூப்பருக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிகள். ஸோ இது வந்து நான் தீமோத்திக்கு வந்து பவுல் கொடுக்குற ஒவ்வொரு ஆலோசனைகளும் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும், அவ்வளோ பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஐ மீன் பாருங்க, இந்தக்கும் நான் பேச வந்த காரியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பாருங்க இங்க நான் இங்கிலீஷ்ல உங்களுக்காக படிக்கிறேன். For all scriptures are God breathed and is useful for teaching, rebuking, correcting and training in righteousness. அப்படின்னா நான் அதை அப்படியே உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து உங்களுக்கு வந்து மொழிபெயர்க்கணும்னா, தேவன் அந்த வார்த்தை for all scriptures, எல்லா வேத வசனங்களும் தேவனால் அருளப்பட்டிருக்குதுன்னு இங்க இருக்குது தெரியுமா? இது வந்து இங்கிலீஷ்ல வந்து தேவனுடைய சுவாசம் அதுக்குள்ள ஊதப்பட்டிருக்குதுன்றது வந்து ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்க்கிறார். புரியுதுங்களா? For all scriptures are God breathed. அப்படின்னா தேவன் அவரோட சுவாசத்துல அந்த வார்த்தையை உயிர்ப்பிக்க வச்சிருக்கிறாரு. ஆமென். சோ இந்த உயிர்ப்பிக்க வைத்திருக்கிற இந்த வார்த்தை, புரியுதுங்களா? இது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும்னாக்கா, இந்த உயிர்ப்பிக்கிற வார்த்தை வந்து உங்களுக்குள்ள எப்படி கிரியை செய்யுதுன்றது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். பாருங்க, தேவன் மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் மீது ஊதினார், மனுஷன் உயிரானான். You see, இங்க என்ன காரியம்னாக்கா பாருங்க, நம்ம என்ன படிச்சோம்னா, தேவன் அவரோட வார்த்தைகள் அனைத்துக்குள்ளாகவும் அவர் சுவாசத்தை ஊதி இருக்கிறாரு. அதனால அந்த வார்த்தை உயிராது. இங்க மனுஷனை படைக்கும் போது தேவன் மனுஷனுக்குள்ளாக தன்னுடைய சுவாசத்தை ஊதி இருக்கிறார். அதனால மனுஷன் ஜீவாத்மாவான. அப்ப நீங்களும் நானும் யாரு? நம்மளாம் வந்து ஜீவ ஆத்மா. நம்ம ஜீவ ஆத்மாவா இருக்கிறனால இந்த ஜீவ ஆத்மாக்குள்ளார கிரியை செய்ய வைக்கிறேன். பாருங்க, இப்ப நான் வண்டி எடுத்தனா, நான் காடி எடுத்தனா, நான் பெட்ரோல் ஊற்றணும், நான் கற்பனை ஊற்றணும், நான் நிறைய விஷயம் ஊற்றினாதான் அந்த காடி வந்து எனக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் எங்கேயாச்சும் போகும்போது அதை நீ கொண்டு போவோம், இல்லைன்னா நடுவில். பாருங்க, இன்னைக்கு இதுதான் நடக்குது. உங்களுக்கு தேவைப்படும் போதோ இல்லை எனக்கு தேவைப்படும் போதோ ஒரு 4 வசனத்தை படிச்சுக்கிட்டு ஆண்டவர் நம்மளோட இருக்கிறோம்னு சொல்லி நம்ம வந்து தன்னைத்தானே ஏமாத்திட்டாங்க. பாருங்க, இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரியணையானாக்க, நீங்க ஜீவ ஆத்மாவா இருக்கிறீங்க. This is how God created you. தேவன் உங்களை இப்படிதான் படைச்சிருக்காரு. ஏன்னா தன்னுடைய சுவாசத்தை உங்களுக்குள்ள ஊதி படைச்சிருக்காரு. அப்ப அந்த சுவாசம் உங்களுக்குள்ள கிரியை செய்யணும்னா உங்களுக்கு தேவனுடைய வசனம் வேணும். ஏன்னா அங்கேயும் இந்த 2 காரியமும் ஒன்னா இணையும் போதுதான் நீங்க ஜீவ அப்பமா மாறும். அப்ப இந்த 2 காரியம் ஒன்னா இணையும் போதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்கு புரியும். பாருங்க, இன்னொரு வசனத்தை நம்ம படிப்போம். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கல. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்குதுன்னு இங்கேயும் போட்டிருக்கு.
இப்ப நம்ம ஒரு மனுஷனா பிறந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு தேவனுடைய வசனத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம அபியாசப்படுத்தலைனாலோ இல்லை படிக்கலைனாலோ, this is what going to happen to you. நீங்க ஒரு நடமாடும் பிணமா தான் நடக்கும். இதுதான் உண்மை. அப்படி ஒருவேளை நீங்க பைபிள் படிக்கிறவங்களா இருந்தாலும் மேபி நீங்க அது யாராவது சொல்றாங்கன்னு சொல்லி எடுத்து படிக்கிறீங்க. இல்ல லைக் இப்ப ஏன் மாதிரி இப்ப நான் ஸ்கூலுக்கு போகும்போது நான் விறுவிறுன்னு ஒரு 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போனோம். நான் நாங்கள் நடந்து தான் போனோம் ஸ்கூலுக்கு. ஒரு 5 நிமிஷம் அவன் நடந்து போகிறதுக்கு. அப்போ 6:30 மணிக்கு டக்குன்னு உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு நான் பாட்டு போயிடுவேன். ஏன்னா வாசிச்சுட்டு போகிறேன்னா எங்கள் அம்மா கேட்பாங்க, ஏன்டா பைபிள் வாசிக்கல, திருப்பி கூப்பிடுவாங்க. பாதி தூரத்துலேருந்து நடந்து போகிறோம், பைபிள் வாசிச்சுட்டு போன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டு நான் பைபிள் வாசிச்சுட்டு நான் போவேன். அப்போ அந்த வார்த்தை எனக்குள்ள கிரியேஷன். The word was not active in me. The word was with me. வார்த்தை என்னோட தான் இருந்துச்சு, பட் it was not active in me. அப்ப அந்த வார்த்தை ஜீவனா இருக்கிற நம்மளுக்கு, தேவனுடைய ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொண்ட நம்மளுக்கு அந்த ஜீவ சுவாசம் கடைசி வரைக்கும் நம்மளுக்குள்ள நிலைக்கணும்னா தேவனுடைய வார்த்தை இன்னொரு சுவாசமாக நம்மளுக்குள்ள வேணும். எப்படி உங்களுக்கு உங்களோட சரீரத்துல உங்களுக்கு மூக்கு இருந்தா பத்தாது சுவாசிக்கிறதுக்கு, உங்களுக்கு லங்ஸ் வேணும். உங்களுக்கு நுரையீரல் வேண்டும் சுவாசிக்கிறதுக்கு. மூக்கு இருந்தா, மூக்குல ஓட்டை இருந்தா சுவாசிச்சிடலாமா? இல்ல, நுரையீரல் வேணும். நுரையீரலை பார்க்க முடியாது, ஆனா நுரையீரல் கிரியை செய்தா இல்லையா, அது ஒரு வேலையை செய்தா இல்லையா? That is the word of God. தேவனுடைய வார்த்தை அப்படிதான் உங்களுக்குள்ள கிரியை செய்த. அநேக நேரங்கள்ல அந்த வார்த்தையை உங்களால வெளியே காண முடியாம இருக்கலாம், இல்ல கிரியையில் இல்லாத மாதிரி இருக்கலாம், ஆனாலும் அது உங்களுக்குள்ள கிரியை செய்து. It is breathing in you. அதனாலதான் தேவன் இந்த கான்செப்ட் இப்படி வச்சிருக்காரு பாருங்க. ஆதியாகமத்துல மனுஷனை அப்படி ஜீவ ஆத்மாவா தன்னுடைய சுவாசத்தை எதுக்கு ஊதினாருன்னா, இங்க பின்னாடி தேவன் அவரோட வார்த்தைக்குள்ளாரும் அவரோட சுவாசத்தை ஊதிருக்காரு. இது ரெண்டும் ஒண்ணா வேலை செய்யும். இது ரெண்டும் ஒண்ணா வேலை செய்யலன்னா you will stop where you are. அதாவது நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கே இருந்துருவீங்க. ஓகே, சோ இந்த காரியம் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஏன் ஆண்டவர் இதை சொல்றாருன்னா, பாருங்க, ரட்சிப்பின் சந்தோஷம். இப்ப நீங்க இங்க சுவிசேஷத்தை கேட்டு நீங்க அதை பெற்றுக்கொண்டு you became happy, then அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நீங்க ஞானஸ்தானம் அடைகிறீங்க. பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெற்ற பிறகு கொஞ்ச நாள் ஆக்டிவா இருக்கீங்க. சோ அந்த ஜீவன் உங்களுக்குள்ள கிடைச்சிருக்குல்ல, அப்பதான் சுவாசத்தை ஊதி இருக்காரு, அந்த ஜீவன் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். தென் அந்த ஜீவனை நீங்க மெழுகு விட்டாத வாசி, நீங்க அதுக்கு தேவையான காரியங்களை கொடுக்காத வாசி, it will stop. எப்படி காடியில பெட்ரோல் போடலன்னா நின்றுமோ, அதே மாதிரி அங்க நின்றும். அப்ப யாராவது டோ பண்ணிட்டு போவாங்க. டோ பண்ணிட்டு போறவங்க தான் இந்த மாதிரி உங்களுக்குள்ள வார்த்தையை உள்ளுக்கு புஷ் பண்றதுக்கு ட்ரை பண்ற பீப்புள், அந்த ஜனங்கள். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப அந்த ஒருத்தர் வந்தாரு உங்ககிட்ட பேசுனதுனால நீங்க திருப்பி சபைக்கு. That is the thing that is literally happening because you were with God, God was with you, but the word was not. தேவனுடைய வார்த்தை பாருங்க, யோவான் அதிகாரத்துல 1வது அதிகாரத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை, அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை நம்மளுக்குள்ள இருந்தாக்கா நம்ம ஜீவன் உள்ளவர்களாக இருப்போம். அது சாதாரண ஜீவன் இல்ல, நித்திய ஜீவனுக்கு நம்ம ஆயத்தப்படுத்துறதுக்காக இந்த ஜீவன் உள்ள வார்த்தை நம்மளுக்குள்ள கிரியை செய்யும். It must be active. ஏன்னா வேத வசனத்துல என்ன சொல்லிருக்குன்னா, தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்குது, அது சிந்தனைகளை அறுக்கிறதாக இருக்குது. இஃப் யூ அந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தாக்கா நீங்க எது கரெக்டா செய்வீங்க, கரெக்டா செய்யல, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எந்த மாதிரி செய்யணும், எந்த சூழ்நிலையில இதை செய்யணும், it will talk to you. ஏன்னா அது ஜீவன் உள்ள வார்த்தை, அது ஜீவன் உள்ள வார்த்தையா இருக்கிற வாசி, அது உங்களுக்குள்ளாக இருந்துச்சுன்னா அது உங்க கூட உறவாடிக்கிட்டே இருக்கும். உங்க பக்கத்துல உள்ளவங்களை நீங்க தேட மாட்டீங்க. யாரையாவது பேசினா நான் சந்தோஷமா இருப்பேன், யாரு கூடயாவது இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். You won't look for attention. நீங்க ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டீங்க. நீங்க நிறைய காரியங்களா, ஓகே, you won't try to like sell yourself in the terms of like, நான் என்ன சொல்றேன்னா, உங்களை நீங்களே விளம்பரப்படுத்த மாட்டீங்க.
புரியுதுங்களா? தேவனுடைய வார்த்தை எப்போது உங்களுக்குள்ள உருவாடிட்டு இருக்குன்னா அந்த வார்த்தையோட பேசுறதுக்கே உங்களுக்கு டைம் சரியா இருக்கும். Then where you have time to do all these things. ஏன்னா இந்த வார்த்தை உங்களை வந்து நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்துகிற வார்த்தை. அப்ப நீங்க உங்க சிந்தனையில நித்திய ஜீவனை குறித்தே யோசிச்சுட்டு இருக்கும் போது மற்ற காரியங்கள் உங்க கண்ணுக்கு ரொம்ப பெருசா தெரியாது. கரெக்டா? உண்மைதானே? சோ அந்த வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்குன்றத வந்து நம்ம எசேக்கியேல் 37வது அதிகாரம் 11வது வசனத்தை எனக்காக படிங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆமென். பாருங்க, 5வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும் படிங்க. இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும்னா நீங்க 5ல இருந்து 7 கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களின் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. ஆமென். பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன சொல்றாங்களா, எங்களுடைய நம்பிக்கை அற்று போயிடுச்சு. பாருங்க, அதை திருப்பி படிங்க. 11வது வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆமென். பாருங்க, இப்ப நான் சொன்னேன்ல, பெட்ரோல் நின்று போன காடி மாரி ஒரு இடத்துல நிற்கும் போது நம்மளுக்கு இதுதான் தோணும். முடிஞ்சு என் வாழ்க்கை, my life is finished, what I can do, I cannot move any forward. நான் முன்னுக்கு போக முடியல, என் லைஃப் முடிஞ்சு, என் ஹோப் முடிஞ்சிருச்சு, என்னோட நம்பிக்கை முடிஞ்சிருச்சு. ஆனா கர்த்தர் வந்து சொல்றாரு, நீ போய் அந்த பள்ளத்தாக்குல இருக்கிற எசேக்கியேல் கிட்ட சொல்றாரு, நீ போய் அந்த பள்ளத்தாக்குல இருக்கிற எலும்பு கிட்ட பேசு. ஆமென். யார் வார்த்தை கொடுக்குறா? ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார். ஆண்டவரோட வாயில வார்த்தையை வைக்கிறார். அவர் அந்த வார்த்தையை பேசினோன்னு, தேவனுடைய வார்த்தையை பேசினோன்னு அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்னா கூட ஆரம்பிச்சிருச்சு. ஒன்னா கூட ஆரம்பிச்சது மாத்திரமல்லாமல் அதுக்குள்ள சதை வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ள அது உயிர் பெற்று தேவனை துதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். சோ பாருங்க, நீங்க வேத வசனத்தை நிப்பாட்டினீங்கன்னா நீங்களும் உலர்ந்த எலும்புகளை போலாம். You will become a bone. பாருங்க, பள்ளத்தாக்குல இருக்கிற எலும்புகள், பள்ளத்தாக்குல இருக்கிற எலும்புகளை குறித்து நீங்க யோசிப்பீங்களா? இல்ல நான் யோசிப்பேனா? இல்ல வேற யாராவது யோசிப்பாங்களா? உங்களை படைச்ச தேவன் எப்பொழுதுமே உங்க மேல நினைவாக இருக்கிறாரே. நீங்க பள்ளத்தாக்குக்குள்ள போய் எலும்பா மாறினாலும் அங்கேயும் அவர் உங்களை பத்தி தான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு. He wants to come there. He wants to revive you with his word. அவரோட வார்த்தையினால உங்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக அவர் ஆர்வமாகவே இருக்கிறது. அப்பிலிருந்து எப்போ உங்களுக்குள்ள சுவாசத்தை ஊதுனாரோ அப்பிலிருந்தே அந்த காரியங்கள் அவருக்குள்ளார இருந்துகிட்டே இருக்குது. அவர் நீங்க பள்ளத்தாக்குக்குள்ள போனாலும் உங்களை விட மாட்டார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உங்களுக்கு கோலும் தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நான் போயிட்டேன். இந்த எலும்பு எங்க இருக்குது? பள்ளத்தாக்குல இருக்கு. அப்ப மரண இருளின் பள்ளத்தாக்கு, அதுக்குள்ளாரதான் இந்த எலும்பு போயிடுச்சு. ஏன்னா வார்த்தைகளை கை கொள்ளாது. பாருங்க, தேவன் ரொம்ப நியாயமானவர். தேவன் நான் வந்து எப்போதுமே உங்ககிட்ட சொல்ற ஒரு காரியம் தான் என்னன்னா, தேவன் உங்களோட அந்தரங்கத்துக்குள்ள வரமாட்டார். தேவன் God is a very gentleman. அவர் ரொம்ப ஜென்டில்மேன். அவர் வந்து உங்ககிட்ட வந்து வருவாரு,
உங்க கதவை வந்து தட்டுவாரு, நீங்க திறக்கலன்னா அவர் போயிடுவாரு. அவர் வற்புறுத்திக்கிட்டு உங்க வாழ்க்கைக்குள்ள வர மாட்டாரு. நீங்க பிரியமா அவரை உள்ள கூப்பிடும் பொழுது, அவரை நீங்க ராஜாவா உள்ள கூப்பிடும் போது, அவர் உங்களோட வாழ்க்கையில இறங்கி வாழ்க்கைக்குள்ளார வந்து அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். The choice is yours. தேவன் எல்லாமே நன்மையா இருக்கிறாரு, பிசாசு எல்லாமே தீமையா இருக்குது. ஆனா நம்ம இருக்கோம்ல, நம்ம தான் வந்து நன்மையும் தீமையும் அறியக்கூடிய கனிகளை சாப்பிட்டவங்களாச்சு. அப்போ நம்ம கிட்ட ரெண்டுமே இருக்கு, நம்மகிட்ட ரெண்டுமே இருக்குது. ஸோ அதனாலதான் நம்ம கையில இருக்கு, தீர்மானத்தை எடுக்கிறது நம்ம கையில இருக்கு. We can choose what is good. God is all good. தேவன் சர்வத்திலையும் நன்மை உள்ளவராக இருக்கிறார், பிசாசு சர்வத்திலையும் தீமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ நம்ம இதை தேர்ந்தெடுக்க முடியும்ன்றது நம்மளோட கையில் இருக்குது. நீங்க மாயையான பொய்களை நம்பி மாயையான பொய்களுக்குள்ளார நீங்க போயிட்டீங்கன்னாக்கா பாருங்க, இந்த மாயையான பொய்களை நீங்க நம்பும் பொழுது நீங்க எதை பார்த்தாலும் நீங்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்க, தேவனை மாத்திரம் நம்ப முடியாது. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? நீங்க அந்த மாயையான கிரியை உங்களுக்குள்ள வந்துருச்சுனாக்கா முட்டாள்தனமான காரியத்தை கூட நீங்க விசுவாசிப்பீங்க, ஆனா தேவனை மாத்திரம் விசுவாசிக்க மாட்டீங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு உங்களுக்கு குருடா இருக்கு. புரியுதுங்களா? அந்த அந்த பிரபஞ்சத்தின் அந்த பிரபஞ்சத்தின் இருள் இருக்குல்ல, பிரபஞ்சத்தின் இருள் வந்து அவ்வளவு கொடூரமான ஒரு காரியம், அவ்வளவு கொடூரமான ஒரு காரியம். ஏன் ஆளுங்க சபைக்குள்ள வர மாட்டாங்க? ஏன் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லைன்றா? இந்த கொடுமையான இருள் அவங்களுக்குள்ளாக ஆளுகை செய்து கொண்டு it is working in them. பவுல் சொல்றது போல இருளின் அதிகாரம் இப்பொழுதே ஜனங்களுக்குள்ள கிரியை செய்யுதுன்னு அவர் சொல்றாரு இல்ல, இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டு இந்த கிரியைகளை குள்ளாக இருக்கிறவங்க ரட்சிப்பின் சந்தோஷத்தை அடைய முடியாது. அவங்களுக்குள்ளார இருக்கிறது ரட்சிப்பின் சந்தோஷம் என்பது ஏதோ ஒரு வாட்டி உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படிலாம் இல்லை. அது டெய்லி தினந்தோறும், எஸ்பெஷலி கண்ணீரின் போது, நீங்க பாட்டு கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள், வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஏன் கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதுதான் எஸ்பெஷலி உனக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் தேவை. நீ எங்கிருந்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை வாங்குறதுன்றது உனக்கு தெரியும். அதாவது நம்ம ஒரு காலத்துல நம்ம அப்படிதான் இருந்தோம். Then we came to know that வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்மளுக்குள்ளார மெழுகுமூட்டுது, நம்மளுக்குள்ளார கிரியை செய்யுது. எப்படி அந்த ஆசாரியன் வந்து அந்த காலத்துல ஆசாரியன் இருக்கிறாங்களா, எப்படி அந்த விளக்கு அணையாதபடிக்கு அங்க ஒரு ஆள் இருந்து எண்ணெய் ஊத்திட்டே இருக்கணுமோ, that is the thing. உன்னுடைய ஆலயத்துக்கு நீயே ஆசாரியன். ஆமென். ஏன்னா நம்மளோட ராஜாக்களுமாக ஆசாரியனுமாக தான் நம்ம தெரிஞ்சிருக்கிறாரு. அப்ப நீங்க நடமாடும் உங்களோட ஆலயத்துக்கு நீங்க தான் ஆசாரியன். ஆமென். அப்ப நீங்க ஆசாரியனா இருக்கிறதுனால உங்களுக்கு பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க எப்போதுமே நீங்க தொடர்பா இருக்கணும். பிகாஸ் நீங்க ஏதாவது ஒரு அஸ்கார்லியால எங்கேயாச்சும் வேலை செஞ்ச உங்களுக்கு மேல ஒருத்தர் இருப்பாரு, நீங்க என்ன செய்றீங்களோ அதெல்லாம் அவருக்கு சொல்லிட்டே இருக்கும். அவங்க கேட்பாங்க ரேடியோல, எங்க இருக்க, நான் எங்க இருக்கேன், நான் இந்த போஸ்ட்ல இருக்கேன், நான் அந்த போஸ்ட்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க அந்த பதவியில இருக்கிற வரைக்கும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் த சேம் திங். நீங்க எப்போதுமே உங்களோட பிரதான ஆசாரியனோட நீங்க தொடர்பா இருக்கணும். அப்பதான் நீங்க ஒரு நல்ல ஆசாரியனாக இருக்க முடியும். நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள். Everybody is a priest of God because God has created us that way. நம்மள அப்படிதான் படைச்சிருக்காரு. பாருங்க, இதே பழைய ஏற்பாடு தேவன் தானே, இதே பழைய ஏற்பாடு தேவன் பாருங்க. அப்ப அவரு புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும் பொழுது இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை புரிந்தவர்கள், அவர் இயேசு கூட இருந்த சீஷர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர் பேசும்போது ஆரம்பத்துல அவங்களுக்கு புரியல, ஆனா அவர் பேச 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 அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப அதனாலதான் யோவான் 6வது அதிகாரம் 68வது வசனத்தை படிங்க.
பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. ஆண்டவரே, நாங்க யார் இடத்துல போவோம்ப்பா? ஆண்டவரே, உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்? வாழ்வதரும் வசனம் எல்லாம் உம்மிடம்தான் உண்டு. பாருங்க, ஆதியாகமத்துல வாழ்வு தந்த அதே வசனம், உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க வைத்த அதே வசனம் இப்பொழுது 12 சீஷர்களோடு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வசனம் ஜீவனுள்ள வார்த்தை உங்களிடத்துல இருக்கு. நாங்க எங்க? ஆனா இன்னைக்கு நம்மளுக்குலாம் என்ன பிரச்சனைனா, இவரை தவிர்த்து வேற எல்லா இடத்துக்கும் நம்ம போயிட்டோம். That is the problem. Because உனக்கு தண்ணி இங்க இருக்குது, உன்னோட ஜீவ ஊற்று உனக்குள்ளாக இங்க இருக்குது. நீ எல்லா இடத்துல தெரு தெருவா போய் தண்ணி கேட்டுட்டு இருக்க. இங்க உள்ள தண்ணி உன்னால பார்க்க முடியல. இதுதான் அந்த சமாரிய ஸ்திரீயோட அந்த கதை, தெரியுங்களா? ஸோ அப்ப we know, நம்மளுக்கு தெரியும் நம்ம எங்கேருந்து தண்ணி எடுக்கணும்ன்றது நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் நம்ம அங்கே போக மாட்டோம். நம்ம என்ன பண்றோம்னா, வேற பாஸ்டர், வேற தீர்க்கதரிசிங்க, வேற யாராச்சும், வேற எனக்கு ப்ரே பண்ணி சொல்லுங்க. அது அந்த காலத்தோட முடிஞ்சிருச்சு, பழைய ஏற்பாடோட அது முடிஞ்சிருச்சு. ஏன்னா தீர்க்கதரிசிகள் எப்ப இருந்தாங்க? எப்ப தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க? பழைய ஏற்பாடுல இருந்தாங்க தீர்க்கதரிசிகள். தேவன் பாருங்க, முதலாவதாக தேவன் நியாயாதிபதிகளை தெரிந்து கொண்டாரு. ஓகே, அப்புறம் ஆசாரிகளை தெரிந்து கொண்டாரு, அப்புறம் தீர்க்கதரிசி கிட்ட வந்தாரு. புரியுதுங்களா? தீர்க்கதரிசி முடிஞ்ச உடனே தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரையே நம்மளுக்குள்ளார அனுப்பிட்டாரு. இப்ப நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா நம்ம யாரு கேட்கணும்? பாருங்க, சத்திய வேதத்துல வந்து ஒரு வார்த்தை இருக்குது, நீங்கள் என்ன வேண்டுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. You don't know what you pray for. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம ப்ரே பண்ணிட்டு நம்மளே ஆமீன் சொல்லிட்டு போயிடுவோம். ஆமீன் உண்மையிலுமே யார் சொல்றது தெரியுமா? ஆமீன் வந்து நீங்க ப்ரே பண்றீங்களா, ஆண்டவர் ஆமீன் சொல்றாங்க. ஆமீன்ற வார்த்தை வந்து ஓகே, அப்ரூவ், நான் அதை ஆமோதிக்கிறேன் அப்படின்ற வார்த்தை அநேக நேரங்கள்ல நம்ம ப்ரே பண்ணிட்டு நம்மளே ஆமீன் சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். அது நம்ம அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா அது ஒரு வகையில ஒரு சென்ஸ் இருக்குது இல்ல, அங்க ஒரு காரியம் ஆமீன். அதான் நான் சொல்றேன். பாருங்க, ஆமீன்றது வந்து ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை ஆமோதிக்கிறார். அதனாலதான் அங்க என்ன எழுதியிருக்கிறார்னா, நீங்க என்ன வேண்டுகிறீர்கள் என்று அறியாதபடியினாலே உங்களுக்குள்ளாக இருந்து வாக்குகள் அடங்கா பெருமூச்சுகளோட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ப்ரே பண்ணுவார். The Holy Spirit in you will pray for you. நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க போய் ஆண்டவரே எனக்கு ப்ரே பண்ண தெரியாது, ப்ளீஸ் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இப்போ ப்ரே பண்ணுங்க. புரியுதுங்களா? அந்த ப்ரேயரை தான் நீங்க ஆமீன் அதையும் தெய்வம். ஏன்னா நம்ம என்ன வேண்டுகிறோம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம எப்போ மிஞ்சி போனா நம்ம என்ன கேட்பேன், எனக்கு ஒரு புது கடி வேணும், எனக்கு ஒரு புது ஹவுஸ், ஐ நீட் அ ஹவுஸ், ஓகே, எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு வேலை வேணும். திஸ் இஸ் வாட் வி திங்க். பட் அவரே நீங்க நினைக்கிறதுக்கு மேலான காரியங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரங்கள், வார்த்தையை பேசக்கூடிய வரங்கள், புரியுதுங்களா? So he wants to give you this type of things. இந்த மாதிரி காரியங்கள் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு விருப்பப்படுறாரு. I mean, இப்ப ஒரு பெரிய லட்சாதிபதி, பெரிய ஆளு உங்க பக்கத்துல இருக்கிறாரு, அவர் நினைச்சாருன்னா இந்த ஜோஹோரே உங்களுக்கு எழுதி வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆள் உங்க பக்கத்துல உட்கார்ந்து வந்துட்டு நீங்க போய் அவர்கிட்ட எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது எவ்வளவு சிறிய காரியமா? அந்த ஆள் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, டே அந்த ஆள்கிட்ட கேட்கிற விஷயமே வேற விஷயம், நீ என்ன விஷயத்த கேட்டுட்டு இருக்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா இந்த ஆள்னால கொடுக்க முடியும். அப்ப அவர்கிட்ட நம்ம என்ன அவர் ஸ்டாண்டர்டுக்கு தான் நம்ம அவர்கிட்ட கேட்கணும். உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அவரோட ஸ்டாண்டர்டுக்கு தான் நீங்க அவர்கிட்ட கேட்கணும். ஏன்னாக்கா நான் ஏன் இதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்றேன்னா, இதெல்லாம் உங்களுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் நின்று போச்சுன்னா உங்களால இந்த காரியத்தை செய்ய முடியாது. ஸோ அதனால தான் அந்த காரியத்தை கொண்டு வந்து இங்க சேர்க்கறதுக்காக தான் நான் இந்த காரியத்தை சொன்னேன். பாருங்க, இறுதியா நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கலாம்.
8வது அதிகாரம், நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம். இன்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். Yes, the joy of the Lord is your strength. அப்ப இந்த நாள் அவங்க என்ன பண்ணிட்டு இந்த காரியத்தை வந்து அவர் சொல்றாருன்னா, அவங்க வந்து இந்த நியாயப்பிரமாணம் இருக்குல்ல, அதை வாசிச்சு ஜனங்கள் முன்னாடி வாசிச்சு எல்லாத்தையும் மனம் திரும்ப வச்சு அவங்க எழுத்துக்குள்ளாக வார்த்தை போனோடனே ஜனங்க அந்த வார்த்தையை கேட்டோடனே அழுந்து மனம் திரும்பி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவர் சொல்றாரு, இந்த நாள் நீங்க துக்கப்பட வேண்டிய நாள் கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளார வந்துருச்சு. அதனால கர்த்தருடைய சொல்லுங்க, அது என்னது? The joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதுதான் உங்களோட பலன். உங்களுக்கு பலன் இல்லை, நம்மளுக்கு வந்து அநேக நேரங்கள்ல வந்து நம்மளுக்கு சோதனை வந்தா நம்ம உழுந்து போயிடுறோம். நம்ம வந்து அந்த கண்ணீரின் பாதையில நடக்கும் போதெல்லாம் நம்ம தவறி போயிடுறோம்னாக்கா, அந்த நேரம் நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும்? what we need to understand is that at that moment we need the joy of the Lord. The joy of the Lord is your strength. அதாவது கர்த்தருடைய சமாதானம் உங்களுடைய பலனாக இருக்குது. அந்த சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க தேவனோட சமாதானமாக, தேவனோட எப்படி சமாதானமாக இருப்பது? அவர் ஊதின அந்த வார்த்தையை நீங்க அவருடைய கிரியையா இருக்கிறதுனால அவர் ஊதின அந்த வார்த்தையை நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்குள்ளார இருக்கிற அவருடைய சுவாசம் கிரியை செய்து கொண்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு தேவ. அதனாலதான் அந்த வார்த்தையை நான் கேட்டேன் ஆரம்பத்துல. கர்த்தருடைய சந்தோஷம் வந்து உங்களுக்கு பலன். அது எப்படி? how will it happen? எப்படி அது நடக்கும்? எல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் அது எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து இஸ் இம்பார்ட்டன்ட் திங், ரைட்? பாருங்க, கர்த்தரை கனப்படுத்துறவங்க கர்த்தரை கனப்படுத்துறாங்க. பாருங்க, யோபுவோட கூட்டாளிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே யோபுவை வந்து கொண்டேம் பண்ணுவாங்க. பக்கத்துல உட்காந்துக்கிட்டே கொண்டேம் பண்ணுவாங்க. பாருங்க, அவன் ஆரம்பத்துல நீங்க படிக்கும்போது அதை என்ன போட்டிருக்கோம்னாக்கா, 7 நாள் அவங்கள பார்க்க வந்தவங்க அப்படியே அவங்க சுத்தி 7 நாள் உட்காந்துருந்தாங்க. ஒரு வார்த்தை கூட பேசலையா. அவங்களுக்கு வேதனை அவ்வளோ கூடியதா இருந்ததுனால அவங்களுக்கு வார்த்தையை வரல பேச. 7 நாள் அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ போக 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 அவங்க யோபுவை குற்றப்படுத்த ஆரம்பிச்சிட்டோடனே தேவன் இறுதியா என்ன தெரியுமா சொல்றாரு? கர்த்தரை கனப்படுத்துறவங்க கர்த்தரை எப்படி கனப்படுத்துவாருன்னு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது யோபுவோட கூட்டாளிகளை பார்த்து சொல்லுவாரு, நான் உங்க எல்லாருமே ரொம்ப கோபமா இருக்கேன். நீங்க உங்களுடைய மூடத்தனத்துக்கு ஏற்றபடி நான் உங்களை கண்டிக்காதபடிக்கு என்னுடைய வேலைக்காரனாக யோபு கிட்ட போய் ப்ரே பண்ணி அந்த ஜெபத்தை நான் கேட்பேன். அவன் ஜெபம் பண்ண நான் கேட்கிறேன், நீ பண்ணாத. அவன் ஜெபம் பண்ண நான் கேட்பேன், நீ ஜெபம் பண்ணாத. ஏன்னா அவன் மூடத்தனத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் ஜெபம் பண்ணா நான் கேட்பேன். ஏன் நாக்க தேவன் அவனை கனப்படுத்துகிறாருன்னா பரலோகம் நம்பக்கூடிய ஒரு ஆளாக அவன் மாறி அந்த சோதனைக்குள்ளார போயிட்டு கடந்து வெளியே வரும்பொழுது he became a trusted person of the heavenly kingdom. அப்படிதான் நம்ம ஒவ்வொரு சோதனைக்குள்ளார நம்ம போகும்போது நம்ம தெய்வ பலத்தினால் அதை சந்திக்கும் பொழுது நம்மளும் பரலோகத்துக்குரிய ட்ரஸ்டட் பர்சனா மாறிடும், நம்மளும் பரலோகத்துக்குரிய நம்பிக்கை உள்ளவங்களா மாறிடும். அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவாரு, மேரி ஜெபம் பண்ணாம செய்யும். கர்த்தர் நம்மளை கனப்படுத்துகிறேன்னா அவரு ராஜா, அவருக்கு நம்மளோட கனம் தேவையே இல்லை. அவருக்கு நம்மளோட கனம் தேவையில்லை. ஆனா ஏன் நம்ம அவரை கனப்படுத்தணும்னா நம்ம அவரை சார்ந்திருக்கிறோம். அவர் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு அவர் கனப்படுத்துறதுக்கு. இது நல்லது இல்லைங்க, இட்ஸ் குட் வாட். அவர் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதனாலதான் நீங்க உங்களோட காணிக்கைகளும் நீங்க உங்களோட தசமபாகத்தை நீங்க கொண்டு வரும்போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் இது என்னுடைய பலத்துல நான் சம்பாதிக்கல, நீங்க கொடுத்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துல உள்ள பலத்துல நான் அதை சம்பாதிச்சேன். ஸோ எனக்கு இதை கொடுக்கறதுக்கு தகுதி கூட கிடையாது, இது உங்களுடையது அப்படின்னு தாழ்மையா நம்ம வந்து அந்த தசமபாகத்தை அதுதான்
அதுதான் காரியமே. அப்ப வார்த்தையை நம்ம தினந்தோறும் நாடணும். நான் போகும்போது வரும்போது நான் ஐ ட்ரை மை பெஸ்ட். நான் எப்பொழுதுமே பாருங்க, என்னோட ஃபோன்ல 4 விதமான வேதமும் இருக்கும். அதாவது மலாய், இங்கிலீஷ், தமிழ், சீன 4 விதமான வேதத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். முடிஞ்சா ஆடியோ பைபிள் கேட்பேன். ஆடியோ பைபிள்னா பைபிள் படிப்பாங்க, நம்ம காதில் போட்டு கேட்கலாம். இல்லையா என்னோட பேக்ல, வேலை பேக்ல பைபிள் இருக்கும், நான் அதை எடுத்து படிச்சுட்டு வருவேன். ஏன்னாக்கா அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள கிரியை செஞ்சுட்டே இருக்கணும். எந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன நம்ம கொண்டு வரணும் தெரியாது. ஸோ அப்போ இந்த வார்த்தை நம்மளுக்குள்ள கிரியை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வார்த்தையில நம்ம நேரத்தை நம்ம செலவு பண்ணோம்னா தேவன் நம்மளை பலப்படுத்தி நம்மளோட சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தேவன். நம்மளோட சூழ்நிலையை அவர் மாற்றுவார். ஏன்னாக்கா தானியேல் 3வது அதிகாரத்துல போட்டிருக்கு, என்ன தெரியுமா போட்டிருக்கு? அவர் காலங்களையும் நேரங்களையும் மாற்றக்கூடிய தேவன். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குவார். அவர் காலங்களையும் நேரங்களையும் he can change the time and season. டைமையும் மாற்ற முடியும், சீசனையும் மாற்ற முடியும். ஏன்னாக்கா நீங்க ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை எடுத்து படிச்சீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தாருன்னு போட்டிருக்காங்க. ஆதியிலேன்றது தான் அந்த டைம். அப்பதான் டைமே உலகத்துக்குள்ள வருது. புரியுதுங்களா நான் சொல்றேன்? டைமே அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் ஆதியிலே நேரம் அந்த இருக்குது. வானத்தையும் பூமியும் படைத்தார். நேரம், வானம், பொருள் 3மே அந்த இடத்துல வந்துருச்சு. புரியுதுங்களா? ஸோ அப்ப நம்ம நேரத்தை ஆண்டவரோடு செலவு பண்ணும்போது அந்த சாதாரணமான அந்த நேரம் இருக்குல்ல, அது பொண்ணான நேரம். அதுதான் ஆசீர்வாதம். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஆசீர்வாதம் அதுதான். அதனாலதான் நான் அந்த ஆசீர்வாதத்தை பற்றி பேசுறேன். தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு ஆசீர்வாதம். என்னை ஒரு பாஸ்டர் சேலஞ்ச் பண்ணாரு. எங்க வீட்டு கூட்டத்தில் வந்தப்போ ஒரு பாஸ்டர் சேலஞ்ச் பண்ணாரு. இப்ப பாருங்க, இப்படி தூக்கி காமிச்சாரு. தாமஸ், பாஸ்டர் தாமஸ் வீட்டு கூட்டத்தில் தாமஸ் மாடவர் இப்படி தூக்கி காமிச்சிட்டு, இந்த வார்த்தையை ஃபுல்லா படிச்சு முடிச்சிருங்க, இந்த பைபிளை ஃபுல்லா படிச்சு முடிச்சிருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வரலன்னா நீங்க என்கிட்ட பேசுங்கன்னு சொன்னாரு. அவர்கிட்ட பேசுறதுக்காகவே நான் பைபிள் எடுத்து படிச்சேன். ஆனா எனக்கு போக ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சிச்சு. ஆசீர்வாதம் நம்ம தேடுறதுலாம் இல்லை, அது இப்படி இப்படி போயிடும். இன்னைக்கு நீங்க சம்பளம் எடுக்கிறீங்களே, அந்த சம்பளம் உங்க மாச கடைசி வரைக்கும் கூட வராது. ஆனா இந்த வார்த்தை இருக்குது இல்ல, இந்த வார்த்தை நீங்க 5 வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்க என்ன சம்பளம் எடுத்தீங்களோ, 5 வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படி விலைவாசிலாம் எப்படி இருந்துச்சு? 5 வருஷத்துக்கு முன்னுக்கு கேஸ் விலை எவ்வளவு? 5 வருஷத்துக்கு முன்னுக்கு. ஆனா இப்ப கேஸ் விலை 28 வெள்ளியோ 32 வெள்ளியோ. ஆனா இப்பயும் உங்களால அந்த கேஸை வாங்க முடியுதா இல்லையா? அவரு பெருக பண்றாருன்னா இப்படிதான் அவர் பெருக பண்றாரு. உங்களால அதை பார்க்க முடியாது, ஆனா அது கிரியை செஞ்சு நம்மளால பார்க்க முடியாது. 5 வருஷத்துக்கு முன்னுக்கு நம்ம காடி வாங்க முடியுமான்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க காடி வாங்கி ஓடிட்டு இருப்பீங்க, மாச காசம் கட்டிட்டு இருப்பீங்க. எப்படின்னு உங்களுக்கே தெரியும். That is the blessings of the Lord brings wealth and he adds no trouble in it. ஆமா, போனவங்க சொன்னாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை பிறப்பிக்கும், அதனுடன் அவர் வேதனையை கூட்டார். நம்மளுக்கு என்ன மாதிரி ஆசீர்வாதம் வேணும்? நம்மளுக்கு வேதனை கூட்டாத ஆசீர்வாதம் வேணும். அப்ப வேதனை கூட்டாத ஆசீர்வாதம் இந்த புத்தகத்துக்குள்ள தான் இருக்குது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள ஜீவிக்கணும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள ஜீவிக்கும் பொழுது நீங்களும் ஜீவனுள்ள மனுஷனா மாறிடுவீங்க. நித்திய ஜீவனுக்கு தயாரான மனுஷனா மாறிடுவீங்க. இதுதான் நீங்க கர்த்தருக்கு வார்த்தை. நம்ம கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஐயா. பரிசுத்த ஆவியானவர், நீங்க உங்களுடைய வார்த்தையின் மேன்மையை குறித்து நீர் ஜனங்களுக்கு போதித்ததுக்காக நன்றி. ஆண்டவரை, நீர் கிருபை செய்ததுக்காக நன்றி. ஆண்டவரை கேட்கிற இந்த வார்த்தை இவர்களுக்குள்ளாக கிருபை செய்வது. ஆண்டவரை, ஒவ்வொருவரும் வேதத்தை எடுத்து வாசித்து உம்மோடு ஆண்டவரை இருக்கிற அந்த ஐக்கியத்தை ஆண்டவரை இன்னும் பலப்படுத்திக்கும்படிக்கு ஆண்டவரை கர்த்தருடைய சமாதானமே எங்களுடைய பலன் என்பதை ஆண்டவரே ஜனங்கள் வார்த்தையின் மூலமா உணர்வதற்காக ஆண்டவரே நீர் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தை ஜனங்களுக்குள்ள கிரியை செய்யும். ஆண்டவரே, நீரே எங்களை வழிநடத்தும். And to the mighty name of the Lord Almighty Jesus Christ's name we pray. Amen.